அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே மேரேஜ் அன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்க்கலாமா. மார்னிங் 11 o'clock ஆகிடுச்சு. பொண்ணு அழைக்க வந்துட்டு தென் பொண்ணுக்கு தோழியாக நானும் என்னோட அக்காவும் தான் போனோம். எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு துப்பட்டி போட்டு ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க. அவங்க காரில் வந்தோன்னா காரில் இடம் இல்லைங்கிறதுனால நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு வேன்லேயே போய் பொண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் இறங்கிட்டு பொண்ணு அழைச்சிட்டு போயாச்சு. தென் நிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணுக்கு மாலைலாம் போட்டு கையில் பூச்செண்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. மாலை போட்டு பெரியா அங்கே திருவடி இல்லாமம்மா போடுறாங்க. போட்டு தென் ஓதி அதுக்கப்புறம் மஹர் கொடுப்பாங்க. நிக்காக அங்கே ஆம்பளைக்கு ஓடினதுக்கப்புறம் இங்கே இது மஹர் செஞ்சோம்னா ஆஷிக்கால 10 பவுனுக்கு ஆரம். அந்த ஆரத்தை கொடுத்துட்டு தென் பெண்ணிட்ட சம்மதம் சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு வீட்டில் யார் யார் சாட்சி இருக்காங்களோ அவங்க பொண்ணுகிட்ட கேட்டு சைன் வாங்கிட்டு தென் போயிடுவாங்க. போயிட்டதுக்கப்புறம் திரும்பி ஓதுனதுக்கப்புறம் தாலி கட்டுவாங்க. இல்லாட்டி கருகமணி போடுவாங்க. சிஸ்டருக்கு செயின் மாதிரி போட்டாங்க. ஒரு குடும்ப பழக்கம் படி இருக்குது, அதனால் செயின் மாதிரி போட்டாச்சு. தென் லன்ச்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கை அழைச்சிட்டு மனவரால் இருந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. இது மாப்பிள்ளை வீட்டில் உள்ள டெக்கரேஷன். நாங்கள் அங்கே போயிட்டோம்ல அக்காவும் நானும். தென் வீட்டுக்கு பார்த்தா இங்கே ஒரே ஜேஜலும் கிடக்கு. எனக்கும் அக்காவுக்கும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. வீட்டுக்கு இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இங்கே வரத்துக்கு 8:30 போல் ஆகிடுச்சு. இங்கே எல்லாம் பூ டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரிசி வளர்க்காமல் பூ வளர்க்கலான்ட்டு கேரளா ஸ்டைலில் எல்லாம் டெக்கரேட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட தோழர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பூ வளர்க்கறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஒரே ஃபன்னாக இருக்கும். தென் இது அரிசி பூ வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் தென் 2-3 கேம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கா ஒரே டயர்டாக தாங்கலாங்க. மார்னிங்கே கிளம்புனதுனால ஈவினிங் டயர்டாக இருந்துச்சு. சரி ஓகே இதெல்லாம் இப்போதான் பார்க்க முடியாதுங்கிறதுனால 2 பார்த்தோம். தென் கேக் ஊட்டுறது அது கொஞ்சம் ஒரு காமெடியாக இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணு கொடுக்கும்போது பெண் தோழிகள்லாம் வாங்க விட மாட்டாங்க. தென் அடுத்த கேம் பல்லாங்குழலி பல்லாதான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தா. இது வாயில் வரல எனக்கு. தென் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு பரியாசம் பண்ணுவாங்களே, அதாவது ஃபன் பண்ணுவாங்களே, அவங்க ஒரு பாட்டி வந்தாங்க. பாட்டி காமெடிக்காக மாப்பிள்ளை மேலே தோழர்கள் மேலே அது போடுறது மட்டும் இல்லாமல் கேக் ஊட்டி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் பேக் பண்ணி சாக்லேட் இருந்துச்சு உள்ள. அதை யார் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கேம் பண்ணி நல்லா காமெடியாக தான் இருந்துச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. தென் மாப்பிள்ளை தான் ஜெயிச்சார் எல்லாத்துலேயும். பல்லாங்குழிலையும் அந்த கேம்லேயும் மாப்பிள்ளை தான், இதுலேயும் மாப்பிள்ளை தான் ஜெயிச்சார். அல்ஹம்துலில்லாஹ். தென் இந்த கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் மாப்பிள்ளையோட தோழர்களுக்கெலாம் டிஃபன். அதுக்கு முன்னாடி அன்றைக்கி அக்காவுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரியா, ஓகே 11th ஆனிவர்சரி. அங்கே பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதை கட் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதோட விலாக் முடிஞ்சிச்சு. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டினியூ.